கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 14:11 இப்படியாய் சொல்லுகிறது, பெலன் உள்ளவனுக்கானாலும் பெலன் அற்றவனுக்கானாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் சரி, பலவீனப்பட்டவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்கிறது ஆண்டவருக்கு அது லேசான காரியம். இன்னைக்கு உனக்கு என்ன பலவீனத்துல இருக்கிற? சரீர பலவீனமா, ஆவிக்குரிய பலவீனங்கள் இருக்கிறதா, படிப்பு விஷயத்துல வீக்கா இருக்கிறியா? எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பலம் உள்ளவனுக்குனாலும் சரி, பலனே இல்லாதவங்களுக்குனாலும் சரி, உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி கரத்தை கர்த்தர் நீட்டுகிறார். என்னால எழும்ப முடியல, நடக்க முடியல, கை தூக்க முடியல, எனக்கு பின்னால கொண்டை கட்ட முடியல, பின் வைக்க முடியல, என்னால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியல, கை பின்னால திரும்பவே மாட்டேங்குது என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய காலில் எழும்பி நடக்கிற பலன் இல்லை, என்னுடைய கால்கள் எல்லாம் தள்ளாடுது, மயக்கமா வருது, தலை சுத்தா வருது, அப்படியே பில்டிங்கே சுத்துற மாதிரி இருக்கு, என்ன பலவீனத்தோட இருந்தாலும் சரி, என்ன கொள்ளைய நோயா இருந்தாலும் சரி, இன்றைக்கு உனக்கு உதவி செய்வது, சுகம் கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் நீர் பரிசுத்தம் பண்ண. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணேன்னா நாளைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும். அப்படின்னா அற்புதத்துக்கு முன்னால ஒரு பரிசுத்தம் என்கிற ஒரு ப்ராசஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும், நீங்க அதை நிறைவேற்றணும். ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க, என் உடம்புல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஹெல்ப் பண்ணாதான். டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நீங்க கைவிடாத ஆண்டவர், இதுக்கு மேல நீங்க மட்டும்தான் எனக்கு ஹோப்புன்னு சொல்லி ஆண்டவரை உறுதியா பத்தி பிடிச்சிருங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை உறுதியா பற்றி பிடித்திருக்கிற மனதை உடையவன் அவரே நம்பி இருந்தா பூரண சமாதானம், பூரண சுகத்தை ஆண்டவர் தருவார். அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதுல ஒண்ணு உதவி செய்கிற தெய்வம், ஜெகோவா ராஃபா, சுகம் தருகிற தெய்வம். இன்னைக்கு உங்க எல்லாருடைய பலவீனத்துல ஆண்டவர் தன்னுடைய பலனை பூரணமா விளங்க பண்ணுவாரு. ஒருவேளை உன் கற்பப்பை ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொல்லி, ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, இல்லைன்னா சின்னோடைய லங்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு அதற்குள்ள இறங்கி ஒரு நல்ல தீர்க்காயுஷ தரும். நிறைய பேர் மரண பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க, தூங்கினா தூக்கம் வரல, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, நெஞ்சு படபடன்னு அடிக்குது. ஒன்னும் பயப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் சோஃபியா ஃப்ரம் கோயம்புத்தூர், என்னுடைய இளைய மகன் மார்க் ஜோர்டானுக்கு வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும், இந்த மங்கள வார்த்தையின்படி நிரந்தர வேலையை தந்து மேன்மைப்படுத்துவார் என்று மங்கள வார்த்தையை அனுப்பியிருந்தார். அந்த இமெயில் கிடைத்ததற்கு பிறகு கர்த்தருடைய மகத்தான கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த மனமார்ந்த பிரார்த்தனைகளினாலும் என்னுடைய மகன் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலையில் சேர்ந்துள்ளான். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். படிப்புல பலவீனமா இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல பலனை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, நல்ல வேலை வாசலை கொடுத்து கனப்படுத்துவார். பிந்தி கிடக்கிறவங்களை முந்தி கொண்டு வருவார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு சொன்ன மங்கள வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எந்தெந்த பிள்ளைகள், நான் பலனே இல்லாம இருக்கிறேன், ரொம்ப வீக்கா இருக்கிறேன், பினான்சியலா நான் வீக்கா இருக்கிறேன், பிசிக்கலா வீக்கா இருக்கிறேன், சரீர பிரகாரமா வீக்கா இருக்கிறேன், படிப்புல ரொம்ப வீக்கா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிற என் பிள்ளைகளை கர்த்தர் கொஞ்சம் கை தூக்கி விடுகிறதற்காக உமக்கு நன்றி. அவர்களுக்கு உதவி செய்து என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்களே இந்த சமுதாயத்துல ஆண்டவர் நல்ல அந்தஸ்தான ஒரு நிலைமையில வைங்க, ஹானரபிள் பொசிஷன்ல வச்சு அழகு பாருங்க. என் பிள்ளைங்க கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாம மருத்துவ செலவுகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணி தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்கிற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.